ஒரு வாலிபன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லைன்ட்டு ஒரு முனிவரை பார்க்க போனார். அந்த முனிவர் சொன்னார், இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இந்த காட்டு பகுதிக்கு போய் ஒரே ஒரு வண்ணத்து பூச்சை மட்டும் பிடிச்சிட்டு வானார். போனான். பிடிச்சி பார்த்தான், எந்த வண்ணத்து பூச்சும் அகப்படல. இவன் அது பின்னாடியே திறத்திக்கிட்டே போனதான் மிச்சம். உடனே திரும்பி வந்து சொன்னான், முனிவரே, என்னால் வண்ணத்து பூச்சை பறிக்க முடியல, வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னா. உடனே அந்த முனிவர் என்ன பண்ணார், அந்த வாலிபனை அழைச்சிக்கிட்டு அப்படியே அந்த காட்டுப்பகுதிக்கு போனார். அங்கே நிறைய வண்ணத்து பூச்சிகள்லாம் பறந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. நிறைய பறவைகள், அங்கங்கே நல்ல காற்று, அங்கே பூக்கள், வண்ண பூக்கள் எல்லாத்தையும் இந்த முனிவர் சொன்னார். அந்த வாலிபனை பார்த்து, இதெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னார். அப்படியே வண்ணத்து பூச்சிங்கள்லாம் இவங்கள சுற்றி அப்படியே வட்டமிடுறதை பார்த்தான். உண்மையிலே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. திடீர்னு ஒரு வண்ணத்து பூச்சி வந்து அவன் கையில் வந்து அப்படியே உட்காந்து அப்படியே சிறகாக அப்படியே விரித்து மூடுது. பார்த்தார். உடனே சொன்னான், இப்போ மகிழ்ச்சியாக இருக்குது முனிவர் அப்படின்னா. உடனே அந்த முனிவர் சொன்னார், இதான்பா வாழ்க்கையில், நீ வந்து எதையும் தேடி போனீங்கன்னா அது கிடைக்காது. நீ வந்து ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி உன்னிடத்துல தான் இருக்குது. அதாவது நீ இப்போ அந்த வண்ணத்து பூச்சியை தேடி விரட்டிக்கிட்டே போகிற மாதிரி தான் நீ மகிழ்ச்சியை தேடி விரட்டிக்கிட்டு போன. மகிழ்ச்சி உனக்குள்ளே தான் இருக்குது. இப்போ பாரு, நீ வண்ணத்து பூச்சியை தேடிட்டு போன, அது வண்ணத்து பூச்சி உன்னையே தேடிட்டு வந்துச்சு. மகிழ்ச்சி இப்போ உன்னையே தேடிட்டு வந்துருச்சு. இயற்கையை முதல்ல ரசிக்க கற்றுக்க. ஒன்றுகிட்ட இருக்கிறத முதல்ல கண்டுபிடிச்சி அதில் ஒரு நிறைவை காணு. அப்போ உனக்கு மகிழ்ச்சி தானாக வந்துடும் அப்படின்னாரு. உடனே அந்த வாலிபன் சொன்னான், கரெக்டு தான் முனிவரை, நான் மகிழ்ச்சி எங்கெங்கேயோ தேடிட்டு போயிட்டே இருந்தேன். மகிழ்ச்சி எனக்குள்ளே தான் இருக்குதுன்றதை இப்போ நான் நல்லா உணர்ந்துட்டேன். இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துக்கமும் நம்மள்கிட்ட தாங்க இருக்குது, நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது.